மார்னிங் 6:30 போல் டே ஸ்டார்ட் ஆச்சு. நைட்டு லக்ஷுக்குட்டி அடிக்கடி எழுந்து அழுதுகிட்டே இருந்தனால சரியாக தூங்க முடியல. நைட்டு தூங்காததுனால மார்னிங் எழுந்திருக்கும் போதே ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேலையாக வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு போனேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செம்பருத்தி செடி ஒன்று வாங்கி வச்சிருந்தேன். அது இது வரைக்கும் பூ பூத்ததே இல்லை. இன்னைக்கு போய் பார்க்கும்போது அழகாக ஒரு பூ பூத்திருந்தது. அதை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியாக மைண்டே ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அப்படியே அந்த ஹாப்பினஸோட சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டீ போட்டு கார்த்திக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் குக்கிங் பண்ணதே இல்லை. தோசை தவிர வேற எதுவுமே எனக்கு செய்ய தெரியாது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு அப்போல்லாம் பெருசாக குக்கிங்கில் இன்ட்ரெஸ்டே இருந்ததில்லை. ஆனால் என் தங்கச்சி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்லா சமைப்பா. நல்லா வெரைட்டியாக அடிக்கடி செஞ்சு தருவா. ஆனால் அம்மா தான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, உன்னோட சின்ன பிள்ளை நல்லா சமைக்கிறா, உனக்கு இன்னும் சமைக்க தெரியலையேன்னு. தங்கச்சியும் அடிக்கடி என்னை கேட்டுகிட்டே இருப்பான், நீ எப்போ தான் எனக்கு சமைச்சு தருவேன்னு. நான் கண்டுக்கிட்டதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சமைக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணாலும் டேஸ்ட் வரவே வராது. உங்களுக்கு சமைக்கிறது எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.